அதாவது 1986 வருஷம் பிறந்த ஒரு சின்ன பையன் தன்னோட சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா மீடியாவில் பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற கனவோட சுற்றிக்கிட்டு இருக்கும்போது 5 வருஷம் ஒரு ரொம்ப பெரிய ரேடியோ நிறுவனத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஜேவா வேலையும் பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறமா விஜய்க்கான வாய்ப்பு அப்படின்றது வரும்போது 5 வருஷமா அந்த பையன் வேலை பார்த்துட்டு இருந்த நிறுவனமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளுறாங்க. ஒன்று இங்கே வேலை பாரு, இல்லைனா அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தன் மேலே அந்த நம்பிக்கையினால பார்த்தோம் அப்படின்னா பார்த்துட்டு இருந்த வேலை அப்படின்றத தூக்கி இருந்துட்டு டிவி சேனலுக்கு போன அந்த பையன் இன்னைக்கு தமிழ் மீடியா சொசைட்டியில் தவிர்க்க முடியாத விஜயவா மாறி இருக்கான்னு சொன்னால் கேட்கவே ஷாக்கிங்காக இருக்கு இல்லையா? ஸோ அப்படி ஒன்றும் இல்லாத இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு தவிர்க்க முடியாத விஜயவா மாறி இருக்கக்கூடிய அந்த பையனோட பேர் தான் மாக்காப்பா அப்படின்னே சொல்லலாம். ஸோ மாக்காப்பாவை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா மிச்சில இருந்து தூக்கி இருந்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஜய் டிவிக்குள்ள வராரு. விஜய் டிவியில் ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றதெல்லாம் பண்ணாலும் அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன் விட்ட இடத்த மாக்காப்பா ஃபுல்ஃபில் பண்றாரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்னைக்கு மாக்காப்பா இல்லாத ஷோவே விஜய் டிவியில் இல்லை அப்படின்ற நிலைமையையும் கிரியேட் பண்ணியிருக்காரு. நீங்க மாக்காப்பாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இன்னொரு ஹீரோவோட சந்திக்கலாம். டாடா, பை பை.